ஹாய் கைஸ். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், டிவைன் மாஸ்குலினோடது, டிவைன் ஃபெமினைனோடது, இப்போ டிவைன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியினுடைய இன்னர் ஒர்க்கினுடைய பார்ட்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக பார்க்குறோம். ஓகேயா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மிரர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த மிரர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் தி இன்னர் சைல்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நோ, இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் தி இன்னர் சைல்டு. இப்போ இன்னர் சைல்டுக்கு நீங்கள் எப்படி மிரர் எக்ஸசைஸ் செய்கிறீங்க? அப்செட் 4 ஸ்டெப்ஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்செட் எழுதுறீங்க, 2வது ஸ்டெப்பு அதை உங்கள் பக்கமாக திருப்பி எழுதுறீங்க, 3வது ஸ்டெப்பு இதில் ஏதாவது உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, திருப்பி 4வது ஸ்டெப் என்ன, 3வது ஸ்டெப்பில் உண்மை இருக்குது அப்படிங்கிறது, 4வது ஸ்டெப்பு செல்ஃப் லவ்வை கொடுத்து உங்கள் இன்னர் சைல்டுக்கு அரவணைப்பை கொடுத்து, இதுக்கு நான் நிறைவேற்றி கொடுக்குறேன், இல்லை நான் உனக்கு எப்போவுமே பக்கபலமாக இருப்பேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை ஸ்ட்ராங்காக இருக்கேன், அந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்து உங்கள் இன்னர் சைல்டை ஃபில் பண்ணுறீங்க. இதுதான் யூஷுவல் மிரர் எக்ஸசைஸ். ஆனால் இது நீங்கள் இன்னர் சைல்டை ரீபேரண்டிங் பண்ணும்போது தான் இப்படி மிரர் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னர் சைல்டை ரீபேரண்டிங் பண்ணுறதுக்கு உங்கள் அடல்ட் செல்ஃபே ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அப்போ அந்த அடல்ட் செல்ஃப் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் மிரர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பண்ணணும்? அப்போது அடல்ட் செல்ஃப் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் மிரர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் டிவைன் ஃபெய்த் அண்ட் டிவைன் சரண்டர் வித் டிவைன் மாஸ்குலைன் அதில் தான் நடக்கணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதணும்? அப்செட்டுக்கான ரீசன் எழுதணும். செகண்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? அதை உங்கள் பக்கமாக திருப்பி எழுதணும். 3வது ஸ்டெப் என்ன, இதுக்கான இது உண்மையாக பொய்யாங்கும் போது ஆமாம் உண்மைதான் வரும். 4வது ஸ்டெப்பு 100% டிவைன் ஃபெய்த்தில் நீங்கள் என்னத்தெல்லாம் இப்போ புலம்புறீங்களோ, உங்கள் அப்செட் என்னவாக இருக்குதோ, உங்களோட எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் எப்படி இருக்கோ, ஓன்னு அழுகணும்னு தோணுதா, புலம்பணும்னு தோணுதா, திட்டணும்னு தோணுதா, சண்டை போடணும்னு தோணுதா, எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்கள் டிவைன் மாஸ்குலைன்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். உங்கள் டிவைன் மாஸ்குலைன் கிட்ட உங்களை 100% சரண்டர் பண்ணுங்கள். அந்த நீங்கள் உங்களுக்கு அந்த அப்செட் எக்ஸ்பெக்டட் பர்சன் நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருப்பாங்களோன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் கூடயே உங்களுக்கு ஃபைட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை டிவைன் மாஸ்குலைன் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் திட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், இது எல்லாமே உங்கள் டிவைன் மாஸ்குலைன்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டிவைன் மாஸ்குலைன் அதை பூராமே நீங்கள் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்கள் எப்போ ரிசீவ் பண்ணுற மோடில் இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, உங்களை கன்சோல் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்கள் டிவைன் மாஸ்குலைன் பண்ணுவாங்க. உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க. கம்யூனிகேஷன் ஷுட் ஆல்வேஸ் பி டூ சைடட். ஓகே, 2 ways. அப்போது நீங்கள் கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இப்படி இருந்தீங்கன்னா தான் கற்றுக்குவீங்க. நீங்களே பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். ஓகேயா? ஸோ அப்போது உங்கள் டிவைன் மாஸ்குலைன் கிட்டே எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஆத்தென்டிக்காக உங்கள் மைண்டு, உங்கள் எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கோ உங்களுடைய உண்மைத்தன்மையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் டிவைன் மாஸ்குலைனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக உங்கள் டிவைன் மாஸ்குலைன் கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் 4th ஸ்டெப் அந்த மிரர் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் அடல்ட் செல்ஃபு ஸ்ட்ராங்காக